எவ்ரிவன், இப்போ வந்து நம்ம ஆட்டு மூளை வந்து முட்டை போட்டு செய்ய போகிறோம். இதுதான் ஆட்டு தலையில் இருக்க ஆட்டு மூளை. மட்டன் பிரெயின். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ முட்டை போட்டு இந்த மூளையெல்லாம் போட்டு நம்ம ஒரு ஃப்ரை பண்ணுறோம். இப்போ எண்ணெய் சூடானதால வெங்காயம் வந்து நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கலாம். கொஞ்சம் குயிக்காக நமக்கு வதக்கணும்னா சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எதுக்கு சால்ட் போடுறோன்னா அப்போ கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், டக்குன்னு வதங்கிடும். இது நல்லா வதங்கணும், அந்த கோல்டன் கலருக்கு மாறணும். அதனே நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த ஆட்டோட மூளை இருக்குது இல்லையா, அதை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அப்படியே எடுத்து அந்த கடாயில் போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கரண்டியாலே என்ன பண்ணுங்கள், நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வதக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மூளை வந்து கட் ஆகிடும். இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன். அப்புறம் வீட்டு மிளகாய் தூளும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது சால்ட்டு. நம்ம ஆல்ரெடி ஆனியன் வதக்கும் போது கொஞ்சம் சால்ட் போட்டோம், இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு முட்டையை உடச்சி ஊற்றலாம். இது வந்து கோழி முட்டை நல்லா உடச்சி ஊற்றிக்கிட்டோம். இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏற்கனவே பாருங்கள் 3 முட்டை உடச்சாச்சு. இப்போ 4வது முட்டை நல்லா இது மாதிரி ஊற்றிக்கோங்க. நாலு முட்டை வந்து ஊற்றியாச்சு. இப்போ இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
இப்படி தான் ஆட்டு மூளையும் முட்டையும் போட்டுட்டு ஃப்ரை வந்து நம்ம பண்ணணும். இது வந்து பெப்பர் பவுடரில் லாஸ்ட்டாக வந்து தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லாம் அந்த கூட கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க.